துட்டு படிச்சு பாரு. என்ன செய்ய போறாங்களோ? ஐசே, என்னம்மா முடிவு பண்ணிருக்க? அது வந்துமா, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. அதுதாம்மா மாமா கிட்ட சொல்ல போறேன். ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இவ எப்படி சொன்னா புரிஞ்சுக்குவா? என்ன அடிப்பாங்கன்னு பார்த்தா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்குள்ள நான் நெஞ்சு வலி வந்து போய் சேர்ந்துருவோம் போல இருக்கே. ஏன் தான் என்ன இப்படி பாடா படுத்துறானே தெரியலையே. அம்மா அம்மா, ஏமா பழறீங்க? அழாம வேற என்ன பண்ண சொல்ற? உன்னை பெக்கும் போது கூட இந்த அளவுக்கு கஷ்டப்படலடி நானு. ஆனா இந்த கல்யாண விஷயத்துல என்ன பாடா படுத்துற. ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? நான் என்ன பண்ணேன்? என்னடி பண்ணல நீ? என்னடி பண்ணல நீ? அணு அணுவா சித்திரவதை பண்றடி நீ. இந்த கல்யாணம் நடக்காம போனா என் குடும்பம் பிரிஞ்சிடுமோன்ற பயத்துல ராத்திரி பகலும் தூக்கம் இல்லாம திரியறேன்டி நானு. உனக்கு என்னம்மா, இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவேன். அதனால வர விளைவுகளை நான் தானே சமாளிக்கணும். சொந்தக்காரங்கெல்லாம் சுத்தி நின்று என்ன காரி துப்பணும். என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கேன்னு அதானே உனக்கு வேணும்? ஆஹா, அம்மா கொஞ்சம் கொஞ்சமா சந்திரமுகியா மாறிக்கிட்டே வராங்களே. அழுமூஞ்சில இருந்து ஆங்கிள் மோடுக்கு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அடமழை வெளுத்து வாங்க போறாங்க. இங்க இருக்கலாமா ஓடிடலாமா? ஏண்டி, உன்னை பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கன எங்களுக்கு தெரியாது? உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும், யார் கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு? அது எப்படிடி? எல்லாத்துக்கும் உங்களுக்கு அப்பா அம்மாவோட தயவு வேணும். உங்க கல்யாண விஷயத்தை மட்டும் நீங்க எடுக்கிறது தான் முடிவா? இதோ பாரு, நான் என்ன சொல்றேனோ அதை தான் உங்க மாமா கிட்ட சொல்லணும். இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம். கிறிஷ் கிட்ட பேசுனது விளையாட்டுக்கு தான் பேசுனேன். தப்பா எடுத்துக்காதீங்க மாமான்னு ஒரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு வரேன். இல்லைன்னு வச்சுக்கோ, அப்புறம் அப்புறம் என்னமா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ரித்தி அடிச்ச மாதிரி என்ன அடிக்க போற? அதானே? அடி அடிச்சு நல்லா கொல்லு. நீ கொன்னே போட்டாலும் நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன். இப்போ என்ன உங்களுக்கு? நீங்க சொல்றதை கேட்கணும், இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கணும். எனக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்றதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் ஆயிடுச்சுல? ஆமா, உங்க என்னதான் என்ன? நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக இதெல்லாம் பண்றீங்களா, இல்ல உங்க கடமையை முடிக்கணுன்றதுக்காக இப்படிலாம் பண்றீங்களா? இதுல என்னடி உனக்கு சந்தேகம்? ரெண்டும் தான். அது எப்படி ரெண்டும் ஒண்ணாகும்? உங்க கடமையை முடிக்கிறதுக்காக எனக்கு பிடிக்காததை நான் ஏத்துக்கிட்டு எப்படி என்னால சந்தோஷமா வாழ முடியும்? கல்யாணம் பண்ணது கடமை முடிஞ்சதுன்னு நீங்க போயிடுவீங்க. அதுக்கப்புறம் 40-50 வருஷம் நான் தான் அவன் கூட வாழ போறேன். அப்படி வாழ போற வாழ்க்கைய எனக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கிறதுல என்னமா தப்பு இருக்கு? அடியே, நான் என்ன சொல்ல வந்தேன்? போதும் நிறுத்துங்கம்மா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு தான் நான் மாமா கிட்ட சொல்லிட்டு வருவேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஏய் ஐசே, இருடி. சொல்றத கேளுடி. ஐசே, சொல்றத கேளுடி. என்னங்கடி ஒரே சத்தமா இருக்குது? அது அது ஒண்ணும் இல்ல பாட்டி. அம்மா கோயிலுக்கு போக சொன்னாங்க. கோயிலுக்கா? இப்ப என்னத்துக்கு கோயிலுக்கு? என்ன விசேஷம்? அது இன்னைக்கு முகூர்த்த நாள் இல்ல, அதான் துர்க்கைக்கு விளக்கு போட சொல்லி எங்க அம்மா சொல்லி விட்டுருந்தாங்க. அதுக்கு தான் கோயிலுக்கு போக சொன்னேன். ஏன் ஐசே, கோயிலுக்கு தானம்மா போக சொல்றாங்க? போயிட்டு வர வேண்டியதானம்மா, உன் நல்லதுக்கு தானே சொல்றா? இல்ல பத்தா, நான் போறேன்னு தான் சொன்னேன். அதான் புள்ள போறேன்னு இல்ல, அதுக்கே அவகிட்ட சத்தம் போடுற? இல்ல அத்தை, நான் எதுவும் சத்தம் போடல. அம்மா சொல்ற மாதிரி விளக்கு போடுன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அப்பத்தா, நீங்களே சொல்லுங்க. விளக்கு போடுறது நானு. எனக்கு பிடிச்ச மாதிரி தானே நான் போட முடியும். அம்மாக்கு பிடிச்ச மாதிரியே போட முடியும். ஏண்டி, அது சின்ன புள்ள தானே, அதுக்கு பிடிச்ச மாதிரி தான் விளக்கு போடட்டும். இப்போ என்ன ஆச்சு உனக்கு? யாருக்கு பிடிச்ச மாதிரி விளக்கு போடணும்ன்றது அவசியம் இல்ல. போட விளக்கு புண்ணியத்தை தரணும், அவ்வளவுதான். இந்த கண்ணு, நீ போய் உனக்கு பிடிச்ச மாதிரி விளக்கு போடு. உன் சந்தோஷம் தான் முக்கியம். ஆமா, கோயிலுக்கு தனியாவா போற? ஆமா அப்பத்தா, நான் மட்டும் போயிட்டு வரேன். ஐயே, கல்யாணம் ஆக போற பொண்ணு தனியாவா போவாங்க கோயிலுக்கு? ஆமா, உன் தங்கச்சிக்காரி எங்க? அவளையும் கூட கூட்டு போ. ஏ ரித்திகா, ரித்தி. என்ன என்னைய தேடுறாங்க? இவங்க கிட்ட உதவங்க கூடாதுன்னு தானே நான் ஒதுங்கி வந்தேன். இப்ப கூட்டு வச்சு உதைக்க போறாங்களா? ஐயோ, இன்னும் இவளால என்னென்னலாம் வாங்க போறனோ தெரியலையே. ரித்தி, வரமா. சொல்லுங்க பத்தா. அடியே, ஐஸ்வர்யா கோயிலுக்கு போய் விளக்கு போட போறா. அவ கூட துணைக்கு போயிட்டு வா. எப்பாடி, நல்ல வேலை, வேற எதுவும் பஞ்சாயத்து இல்ல. போயிட்டு வர பத்தா. இதுல என்ன இருக்கு? ஏன் வாடி போலாம். இருடி. ஏமா ஐசே, கோயிலுக்கு விளக்கு போட தானே போற? எதுக்கு இந்த உரைய மாட்டிக்கிட்டு போற? போய் மூஞ்சி இந்த கழுவிட்டு ஒரு புடவையோ தாவணியோ எடுத்து ஊத்திக்கிட்டு போ. இல்ல வேணா பத்தா, நான் இப்படியே போயிட்டு வரேன். சொல்றத கேளுமா, போமா, போய் புடவையோ தாவணியோ எடுத்து கட்டு போ. சரிங்க பத்தா. ஏ செல்வி, நீ எங்க அங்க உள்ள போற? அதெல்லாம் அவளுங்க பொறுப்பா கிளம்பி வருவாளுங்க. நீ அவளுங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது போடுப்பா. சரிங்க அத்தை. பாத்தியா உங்க அம்மா எப்படி அமைதியா போறான்னு? உங்க அம்மாவோட சத்தம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. போ. ஏ ரித்திகா, நீ இந்த கருப்பு தாவணியை கட்டின்னு போவாத, வேற ஏதாவது எடுத்து கட்டின்னு போ. சரி அப்பதா. பாண்டியன் பையன் சென்னையில தான் இருக்கிறான். சென்னையிலயா? சென்னையில எங்க இருக்கான்? அது ஏதோ கேளம்பாக்கமா ஏலம்பாக்கமா எங்கேயோ இருக்கிறான். ஆரி சிவா, அப்புறம் அந்த முத்தமாத்தா பேரன் பேரு என்ன? கோபி கோபி, அவன் கூட கிளம்பிட்டான். ஆமா, எல்லாம் போகத்தான் செய்வாங்க. இங்க 10,000க்கு மேல ஒத்த பைசா கொடுக்க மாட்டாங்க. அது எப்படி ஒரு குடும்பத்துக்கு பத்தும்? அது எனக்கும் தெரியும்டா. சம்பளம் எங்க அதிகமா கொடுக்குறாங்களோ அங்க தானே போக முடியும். எனக்கு என்னன்னா, நீ பெங்களூருக்கு வேலை கிடைச்சி போனியே, அப்ப இவளுங்களாம் என்ன சொன்னாலுங்க?
பெங்களூருக்கு அனுப்புற? இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. ஏதேதோ பழக்கத்தெல்லாம் கத்துக்குவானுங்க. அப்பா அம்மா கண்ணு முன்னாடி இருந்தா தானே ஒழுக்கமா இருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? 10 ரூபா காசா இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடியே வேலைக்கு போயிட்டு வரட்டும், அதுதான் நிம்மதி. அப்படி இப்படின்னு ஒரு ரூபாய் இல்லாம அத்தனை பேர் பொறிஞ்சு தள்ளுனாங்க. அன்னைக்கு எனக்கு எப்படி இருந்திருக்கும்? என் மனசுல பயம் இருந்தாலும் ஓ மேல இருந்த நம்பிக்கையில உன்னை நல்லபடியா அனுப்பி வச்சேன். நீ அங்க போய் ஒழுக்கமா இருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே இவளுங்களுக்கு பொறுக்கல, அதான் அவன் வீட்டு பிள்ளைங்களையும் அனுப்பி வைக்கிறானுங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அவங்க உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு போறாங்க. இதுல என்ன பார்த்து தான் வெளியூருக்கு போறாங்கன்றதெல்லாம் என்னமா நியாயம்? நீ வேறடா, இவளுங்களை அனுப்பி வைப்பாங்க. நீ ஏதோ போய் கை நிறைய சம்பாதிக்கிறத பார்த்து தான் இப்போ அவளுங்க பிள்ளைங்களையும் அனுப்பி வைக்கிறாங்க. இல்லைன்னா இவளுங்க இந்நேரம் குண்டு சட்டியில தான் குதிரை ஓட்டின்னு கிடப்பானுங்க. எப்படியோ ஊருக்குள்ள சொன்ன வாய்ங்களெல்லாம் அடைச்ச மாதிரி நல்லபடியா ஒழுக்கமா இருந்துட்டேன். அப்படியே உனக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு நிம்மதி. என்ன கல்யாணம் பேச்சு முக்கிய தானே? ஏய் ஏய் அக்கா, அங்க என்ன பாக்குறேன்? ஓ ஓ இதான் காரணமா? ஏய் ஏய் ஆகாசே, என்னடா அவளை இப்படி வெச்சக்கண்ணு வாங்காம பாக்குற? அவ ஆத்தாளுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன்னை அப்படி ரெண்டா பொளந்துருவா. அது 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 அது- அது அது ஒண்ணும் இல்லம்மா. ஏண்டா கண்ணுக்கு நேரம் நானே பாக்குறேன், என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு உனக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துட்டு தெரியாத. அம்மா ஏமா அப்படி சொல்றீங்க? எனக்கு தான் லீலாவை பிடிக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமேம்மா. புஷ்பா தான் உங்க ஃப்ரெண்டு தானே, நீங்க அவங்க கிட்ட பேசக்கூடாதா? என்னடா பேச சொல்ற? என்ன நம்ம போய் கேட்டாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களாம் வேற மாதிரி. அவங்க ரொம்ப டீசென்டான குடும்பமா எதிர்பார்க்கறாங்க. நமக்குலாம் அது ஒத்து வராது. ஏமா நம்ம குடும்பத்துக்கு என்ன? நம்மளும் டீசென்டான குடும்பம் தான். நான் நல்ல வேலையில இருக்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். இது போதாதா உங்களுக்கு? யாருடா இவன்? ராத்திரி 7 மணி ஆனா தெரியும் உனக்கு குடும்பத்தோட டீசென்ட். என்னம்மா சொல்றீங்க? ஏமா அப்பா இன்னும் மாறலையா? அதே மாதிரி தான் இருக்காரா? கொஞ்ச நாளா நீங்க இதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையேம்மா. நான் கூட அப்பா தெரிஞ்சுட்டாருன்னு நினைச்சேன். அதெல்லாம் யாராலையும் திருத்த முடியாதுடா உங்க அப்பாவை. அவங்களா திருந்தினாதான் உண்டு. நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன். பிள்ளையும் தலைக்கு மேல வசந்துட்டான். இப்படி நீ தெரிஞ்சுக்கிட்டு இருந்தனா அவன் வாழ்க்கைக்கு நல்லது இல்லைன்னு எவ்வளவுதான் சொல்றது சொல்லு. அதான் தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன். என்னம்மா இப்படி சொல்றீங்க? அப்ப என் ஆசை நிறைவேறாதா? ஆகாசே, நீ ஏன் இவளை நினைச்சு கவலைப்படுற? இவளை விட அழகான பொண்ணா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுக்குள்ள நீயே எதையாவது யோசிச்சு மனசு போட்டு கெடுத்துக்காத. மா மச்சான், வாடா தினிஷு. எப்படா ஊர்ல இருந்து வந்த? இன்னைக்கு தான் மதியமா வந்தேன். அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லதாண்டா இருக்கு. வாயேண்டா, கிரவுண்டுக்கு தான் போற மாதிரியா? போயிட்டு வா போயிட்டு வா. இங்க இருந்து என்ன பண்ண போற? நம்ம நாளைக்கு தானே போறோம். சரி வாடா போவோம். ஏய் என்னடா இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி அம்மா கிட்ட கேட்டுன்னு வர? ஏய், அவன் என்னத்தான் வளர்ந்தாலும் என் புள்ளடா. என்கிட்ட கேட்காம எதையும் செய்ய மாட்டான். விடுங்கம்மா. வாடா போலாம். அப்புறம் மச்சான், அங்க யாரையாவது சைட் அடிக்கிறியா? சும்மா இருடா. அம்மாவை மன்னிச்சிடுப்பா. உங்ககிட்ட சிடு சிடுன்னு பேசிட்டேன். அம்மாக்காக நீ எல்லாமே பண்ற. ஆனா உனக்கு பிடிச்சது தான் என்னால எதுவுமே பண்ண முடியல. என்ன பண்றது? இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு நான் எப்படி போய் அந்த புஷ்பா கிட்ட உன் பொண்ணை என் பையனுக்கு கொடுன்னு கேட்பேன். சீக்கிரமா நல்ல இடமா பார்த்து பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா ஏங்கிடுவான். ஒன்ன மாதிரி தானே நானும் மனுஷி. நீ எல்லா பொருளையும் வாங்கிட்டு வண்டியில வந்துட்ட சொகுசா. நான் அந்த மூட்டையை தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு பஸ்ல வந்தா அந்த படுபாவி பாதியில இறக்கி விட்டு போயிட்டான். அதையும் தூக்கிட்டு நடந்து வீடு வந்து சேர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. உள்ள வந்து அப்பாடா உட்காரலன்னு பார்த்தா டீயை போடு காப்பியை போடுன்னு உசுர வாங்குறீங்க. ஏன் அந்த டீயை நீங்களே வச்சு குடிச்சா ஆகாதா? காலத்துக்கு உங்களுக்கு உழைப்பெடுத்து முட்டையில் தேஞ்சதுதான் மிச்சம். லீலா வாமா. என்னப்பா இந்த நேரத்துல வீட்ல இருக்கீங்க? ஆபீஸ் போல? அம்மாவை நானும் இப்பதான் கடைக்கு போயிட்டு மளிகை ஜாமாவெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதான் 1/2 நாள் லீவ் போட்டேன். வா இப்படி வந்து உட்காரு. இல்லப்பா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். திரும்ப ராத்திரிக்கெல்லாம் என்னால எதுவும் செய்ய முடியாது. இருக்கிறத தின்னுட்டு பாருங்க. இல்ல யார் யாருக்கு தேவையோ அவங்க வெளியில வாங்கிக்காங்க. என்னப்பாச்சி? அம்மா ஒரே சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அது எப்போதும் நடக்கிறது தானம்மா. உங்க அம்மா சத்தம் போடாம இருந்ததா நீ ஆச்சரியப்படணும். உங்க இளவரசி கேள்வி கேட்க வந்துட்டாங்களா? இப்ப எதுக்கு வந்ததும் வராதமா அவகிட்ட பாயிர? உன்னை வந்ததும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போய் தான் டீ போடுன்னு சொன்னேன். நீயா போய் போட்டுட்டு இப்ப எதுக்கு வல்லுன்னு விழுற? ஆமா, ரெஸ்ட் எடுனுவீங்க. போய் படுத்தா 10 நிமிஷத்துல வந்து டீ போடலையான்னு கேப்பீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. சரி விடுங்கம்மா. அதான் டீ போட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் அதை பத்தி பேசி கோவப்பட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? நீ பேசாத. என் உடம்பு கெட்டு போறத பத்திலாம் நீ பேசவே பேசாத. அப்படிலாம் நீ உண்மையிலே நினைச்சிருந்தனா என்ன இந்த மாதிரி புலம்பு விட்டு இருப்பியா? நான் என்னம்மா பண்ணேன்? என்ன பண்ணல? ஊர்ல இருக்கிறவங்களுக்குலாம் நான் புத்தி சொல்லி நீ தெரியறேன். ஆனா என் வீட்டுல இருக்கிறது ஏன் பேச்ச கேட்க மாட்டேங்குது. காலகாலத்துல கல்யாணம் பண்ணிட்டு போவாம எடுத்து காலி பண்ண மாட்டேன்னு இங்கே உட்காந்து சட்டம் பேசி நீ தெரியுது. புஷ்பா இப்ப எங்க இருந்து எங்க போற நீ? ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இதை பத்தி பேசி அவளை காயப்படுத்தலன்னா உனக்கு தூக்கமே வராதுல்ல? ஆமா, எனக்கு தூக்கம் வராது. இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்காம எனக்கு நிம்மதியான தூக்கமே இல்ல. இப்படிலாம் பேசினாவது இவளுக்கு சூடு சொரண வரட்டும் தான் பேசுறேன். இவளை விட சின்ன பொண்ணுங்களா கல்யாணம் பண்ணிட்டு போல. இவளுக்கு மட்டும் என்னவா? வரதட்சணை கொடுக்க மாட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறமும் வேலைக்கு போவேன், கல்யாணம் பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிள்ளை பெத்து கொடுப்பேன்னு ரூல்ஸ் போட்டுக்கிட்டு தெரியுதா? இப்படிலாம் சொல்லிட்டு தெரிஞ்சேன்னு வச்சுக்கோ, எவனும் உனக்கு கல்யாணம் பண்ண மாட்டான். காலத்துக்கு நீ எங்க கூட தான் இருக்கணும். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும்ல.
அவ வாழ்க்கை அவ முடிவுன்னு விட்டாச்சு. இப்ப என்னத்துக்கு அதை எடுத்து பேசிட்டு இருக்க? எனக்கு மனசே தாங்கல. இவளை விட 2-3 வயசு சின்னவ அந்த ஐஸ்வர்யா. அவளுக்கு அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். அவளும் கல்யாணம் வேணாம் அது இதுன்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்கா. செல்வி வந்து என்கிட்ட சொன்னது எனக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பொண்ணு தான் இப்படி ஆயிட்டாலே, அவளுக்காவது சொல்லி புரிய வைப்பேன்னு போய் நானும் பேசினேன். நான் பேசுனதை கேட்டு மனசு மாதிரி சரிங்க தந்துட்டு போறா. இதை கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்குது? ஆனா உங்க பொண்ணு மட்டும் எவ்வளவு பேசினாலும் மாறவே மாட்டாளே. என்னதான் முடிவு பண்ணிருக்காவ? இவ மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இவளுக்கு மூத்த ஒருத்தன் இருக்கானே, அவன் வாழ்க்கையை பத்தி யோசிச்சீங்களா? இதே மாதிரி கல்யாணம் வேணாம் வேணாம்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச உன் அண்ணனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அப்புறம் உன் அண்ணிக்காரி வந்து நாலு மொத்து மொத்துவா. இன்னும் ஏண்டி இங்கே உட்காந்துட்டு இருக்கிற? சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறீங்க. போதும் புஷ்பா, நிறுத்து. லீலா, உள்ள போமா. இங்க ஒருத்தி காட்டு கத்து கத்திட்டு இருக்கிறேன். ஒண்ணு தெரியாத மாதிரி சினுங்காம போறா பாரு. புஷ்பா, என்னங்க நம்ம பொண்ணு தானடி அவ. அவகிட்ட ஏன் இவ்வளவு வெறுப்ப காட்டுற? என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு மட்டும் அவன் மேல வெறுப்பு கொட்டணும்னு ஆசையே என்ன? இவ கூட படிச்ச பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இல்ல? இவளுக்கு மட்டும் எனக்கு கேடு வந்துதான். முதல்ல அந்த போனை தூக்கி போட்டு உடைக்கணும். அதுலதான் கண்ட கன்றாவையும் பார்த்துட்டு நான் அப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் இருப்பேன்னு சட்டை போட்டுட்டு திரியறா. எம்மா தாயே, உன் வாயை எப்பதான் மூடுவ? அந்த டீயாவது குடு, தலை வலிக்குது. நான் இங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு டீ குடிக்கிறது தான் முக்கியமா போச்சா? உங்க பொண்ணு போடுற கண்டிஷன்ல நான் போட்டிருந்தேனா உங்க மாதிரி மொகரிக்கெல்லாம் என்னைக்காவது கல்யாணம் நடந்திருக்குமா? ஏண்டி, என் பொண்ணு நீ ஒண்ணா? என் பொண்ணு பிஎட் முடிச்சிருக்கா, நீ வெறும் 3வது தானே படிச்சிருக்க. இப்ப என்ன சொன்னீங்க நீங்க? ஐயோ, மைண்ட் வயசுன்னு நினைச்சு வெளியில பேசிட்டுனா கதை முடிஞ்சது. ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆக வேண்டியதான். ஹலோ, அப்படியா? சரிங்க சரிங்க, இந்த உடனே வருங்க. புஷ்பா, எனக்கு டீ வேணாம், நான் கிளம்புறேன். எங்க போறீங்க? நில்லுங்க. ஆளை பாரு. ஹலோ அம்மா. என்னடி சொல்லு? காலையில இருந்து ஃபோன் பண்றேன். எங்க தம்மா போனீங்க? ஃபோனே எடுக்க மாட்டீங்க. ஏய், நான் அந்த கோயிலுக்கு போறேன்னு சொல்லியிருந்தல உங்ககிட்ட. கோயிலுக்கா? எந்த கோயிலுக்குமா? ஏய், முருகனோட அறுபடை வீட்டுக்கு டூர் போறதா சொல்லியிருந்தல. ஐயோ, ஆமால, ஞாபகமே இல்லம்மா. இது தெரியாம காலையில இருந்து உன்னை வேற திட்டிக்கிட்டே இருந்துட்டேன். ஐயோ, உன் ஞாபகத்துல தீய வைக்க. இப்போ என்ன சொல்லு? எம்மா, ஏம்மா எனக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்ச? என்னடி இது கேள்வி? கல்யாணம் ஆகி 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்படி கேக்குற? உன் பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணனால இப்ப அவஸ்தைப்படுறேன். ஐயய்யா, என்ன இப்போ உனக்கு? மறுபடியும் சண்டை போட்டுக்கிங்களா 2 பேரும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வேற என்னன்னு சீக்கிரமா சொல்லுடி. கோயிலுக்கு வந்திருக்கும் போது தான் தொண பேசிக்கிட்டு இருப்பேன். எம்மா, இப்ப இருக்கிற பொண்ணுங்களா எவ்வளவு விவரமா இருக்காங்க தெரியுமா? படிச்சு முடிச்சதும் உடனே எல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டாங்களாம். வேலைக்கு போவாங்களா, நல்லா சம்பாதிப்பாங்களா, 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஃபினான்ஷியலா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவாங்களா. ஏமா எனக்கு இதெல்லாம் தோணவே இல்ல. உனக்கு தோணலன்னா நான் என்னடி பண்ணுவேன்? போமா, என்ன நீ நல்லா ஏமாத்திட்ட. கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது, சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னேன். பிரச்சனை இருக்காதுன்னு சொன்னது எங்களுக்கு. காலையில எழுந்ததுல இருந்து தூங்க போற வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு வேலை, என்னால சமாளிக்கவே முடியலம்மா. நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேம்மா. அடியே, இது எல்லார் வீட்லயும் எல்லாரும் பண்றது தாண்டி. உனக்கு மட்டும் என்னவா? எனக்கும் அதெல்லாம் தெரியுமா. மத்தவங்க வீட்ல வைஃப்லாம் வேலை செஞ்சா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, தேங்க்யூ சொல்லுவாங்க, அவங்க செஞ்ச வேலைக்கு கிஃப்ட்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா இவர் அப்படிலாம் இல்லவே இல்லம்மா. ஆமா, மத்தவங்க வீட்ல இப்படிதான் நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் போன்ல எல்லாம் வருதேம்மா, ரீல்ஸ். அதெல்லாம் பார்க்க மாட்டியா நீ? ஹஸ்பண்டும் வைஃபும் எவ்வளவு லவ்விங்காவும் கேரிங்காவும் இருக்காங்க தெரியுமா? வைஃபுக்கு ஒண்ணுனா ஹஸ்பண்ட் வரதும், ஹஸ்பண்டுக்கு ஒண்ணுனா வைஃப் வரதும் ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசா கொண்டாடுறாங்க. நானும் வேலைக்கெல்லாம் போய் ஃபினான்ஷியலா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணியிருந்தா எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருப்பாருல்ல. எல்லாமே ஒன்னாலதாம்மா. உன் பேச்ச கேட்டதே தப்பு. ஏன் நிறுத்தடி. போன்ல போறது வரதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்ப இந்த இழு இழுக்கிறியா? அதெல்லாம் 1008 பிரச்சனை அவங்களுக்கும் இருக்கும். பிரச்சனை இல்லாத வீடுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இதை கூட புரிஞ்சுக்காம பைத்தியக்காரி மாதிரி வளர்ற. ஆனாலும் இவரெல்லாம் ரொம்ப மோசமா. இப்ப ஏதோ ஒண்ணு உங்களுக்குள்ள நடந்திருக்கு. அது என்னன்னு தான் சட்டுன்னு சொல்லி தொலையேன். ஒண்ணு இல்லம்மா, நேத்து பாத்ரூம் எல்லாம் கிளீனாவே இல்ல, ஒரே உப்பு கரையாவே இருக்குன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தாரு. சரி, நானும் க்ளீன் பண்றதுக்காக ஆளெல்லாம் சொல்லிவிட்டேன். யாருமே வரல. இவரை பார்த்தா பாவமா இருக்கே, கிளீனா இல்லைன்னு கஷ்டப்படுறாருன்னு சொல்லி எல்லாத்தையும் நானே என் கையால க்ளீன் பண்ணமா. சாயங்காலம் வந்ததும் சொல்றேன். அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலாமா? எனக்கு என்னன்னு அவர் மட்டும் போறாரு. எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? கொஞ்சம் கூட அக்கறையே இல்லம்மா அவருக்கு என் மேல. ஐயோ, இந்த பைத்தியத்தை பத்திட்டு நான் படுற பாடு இருக்குதே முருகா. ஏண்டி, இது ஒரு கதைன்னு என்கிட்ட சொல்லி என்ன சாமி கும்பிட விடாம தொலை பண்ணிக்கிட்டு இருக்கியா? உன் புருஷனை பத்தி தான் உனக்கு தெரியல, அப்புறம் ஏன் இதெல்லாம் அவர் செய்வாருன்னு எதிர்பார்க்கற? என்னம்மா நீங்களே இப்படி சொல்றீங்க? ஒரு குடும்பத்துக்குள்ள இதெல்லாம் கூட எதிர்பார்க்க மாட்டாங்களா? அவங்களுக்காக தானே நம்ம எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்றோம். என்ன கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டாரேம்மா. அப்படியாம்மா? நம்ம வீட்ல எத்தனை தடவைமா நீ பாத்ரூம் க்ளீன் பண்ணிருக்க? நம்ம வீட்ல பாத்ரூம் இருக்கா? அப்புறம் தெருவில் போய் எல்லாம் பண்ண? இல்ல இல்ல, ஐயோ ஏதோ குழப்பத்துல கேட்டம்மா. ஆமா, நம்ம வீட்ல இருக்கும்போது எல்லா வேலையும் நான் தானே பார்த்தேன். எதுக்காவது என்ன அப்ரிஷியேட் பண்ணிருக்கீங்களா? இது நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பீங்களா? நீ சொல்ற இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ற வேலையை கூட நம்ம வீட்ல நான் தான் பண்ணுவேன். அதுக்கு யார் எனக்கு தேங்க் பண்ணிருக்கீங்க? ஆமால. என்ன வாமா?
இதெல்லாம் நம்ம வீட்ல தினம் தினம் நடக்கிறது. இதுக்கெல்லாம் யாராவது gift கொடுப்பாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, தேங்க்யூ சொல்லுவாங்கலாம் உட்காந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படிலாம் நான் யோசிச்சிருந்தேன்னா நீ உன் தம்பிங்க எல்லாம் என்ன ஆயிருப்பீங்க? இதெல்லாம் காலம் காலமா எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான் அமுதா. உனக்கு மட்டும் புதுசா இல்ல. ஆமா, உன் வீட்டுக்காரர் வேலைக்கு போறாரே, சம்பாதிச்சு எல்லாத்தையும் யாருக்கு செலவு பண்றாரு? உங்களுக்கு தானே கொடுக்குறாரு. நீ தலையில தடவற எண்ணெயில இருந்து காலுக்கு போடுற செருப்பு வரைக்கும் அவர் தானே எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கெல்லாம் நீ என்னைக்காவது அவருக்கு தேங்க்யூ சொல்லியிருக்கியா? இல்ல அப்ரிஷியேட் பண்ணி gift தான் வாங்கி கொடுத்துருக்கியா? இல்லம்மா. அப்புறம் என்ன உனக்கு? சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பெருசா பேசிக்கிட்டு சண்டைக்கு வான்னு அவர்கிட்ட போய் மல்லுக்கு நிக்கிற. இதே வேலை அமுதா உனக்கு. போன்ல எதையாவது பார்க்க வேண்டியது, அப்புறம் அதை பத்தி யோசிச்சு ஒன்னையே நீ ரொம்ப பாவம்னு நினைச்சுக்கிட்டு நீயே அழுதுகிட்டு இருக்க வேண்டியது. வேலை முடிச்சிட்டு டென்ஷன்ல வரவங்க கிட்ட போய் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்க வேண்டியது. எப்பதான் திருந்த போறியே எனக்கு ஒன்றும் தெரியல. போன்ல எதையாவது பார்த்தேன்னா அதை பார்த்துட்டு அப்படியே விட்டுடு. அதை எடுத்துட்டு வந்து உன் வாழ்க்கைக்குள்ள பொறுத்தாத. என்னடி அப்படியே அமைதியா இருக்க? நான் எதுக்கு ஃபோன் பண்ணனே எனக்கு தெரியலம்மா. நீ பேசுனதுல எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. மறந்துடுச்சா? அப்பாடி ரொம்ப நல்லது. அப்படியே விட்டுரு. ஆமா, பாப்பா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாளா? இல்லம்மா, 3:30க்கே நான் தான் போய் கூப்பிட்டு வரணும். சரி, போய் பத்திரமா புள்ளைய கூப்பிட்டு வா. வண்டி ஓட்டும் போது பார்த்து போ. சரிம்மா. அப்புறம் அமுதா, என்னம்மா? இது பாரு, உங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை, பேசவோ பார்க்கவோ பிடிக்கலன்னு இருந்ததுன்னா அம்மா வீட்டில் வந்து ஒரு 2 நாளோ 4 நாளோ தங்கி இருந்துட்டு போ. நான் வேணான்னு சொல்லலை. அதை விட்டுட்டு அங்கேயே இருந்து பேசி பேசி 2 பேருக்குள்ள வெறுப்பு அதிகமாக்கிக்காதீங்க. நான் வந்தாலே உன் மருமவளுக்கு பிடிக்காது. எதுக்கு என்னால உங்களுக்கு பிரச்சனை? இஷ்டமோ கஷ்டமோ என் பிரச்சனையை நானே சரி பண்ணிக்கிறேன். சரிம்மா, நான் போய் பாப்பாவை கூப்பிட்டு வரணும். டைம் ஆச்சு. ஃபோன் வைக்கட்டுமா? சரிம்மா. ஊருக்குள்ள 2-3 பொண்ணு வச்சுக்கிறவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க. ஒன்னே உன்னை பெத்து வச்சுக்கிட்டு நான் படுற பாடுக்குது. எப்பா முருகா, முடியல. ஹலோ, யாருங்க? நான் தாங்க வெங்கடேசன் பேசுறேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்க. ஊர்மி, உன் வீட்டுக்காரர் தான் பேசுறாரு. நீ பேசுறியா? இல்லக்கா வேண்டாம். எனக்கு அவர்கிட்ட பேச ஒரு மாதிரி இருக்கு. நீங்களே பேசுங்க. ஹலோ 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 ஹலோ, இருக்கேன். எங்க நீங்க எங்க இருக்கீங்க? என் ஒய்ஃபும் குழந்தைய பத்தி ஏதோ சொன்னீங்களே. ஆமாப்பா, நான் தான் சொன்னேன். அவங்க 2 பேரும் எங்க வீட்டில் தான் இருக்காங்க. எங்க எப்படி இருக்காங்க அவங்க? அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல? எந்த ஆபத்தும் இல்லப்பா, அவங்க நல்லா தான் இருக்காங்க. கடவுளே, ரொம்ப சந்தோஷம். எங்க இருக்கா? அவகிட்ட நான் கொஞ்சம் பேச முடியுமா? ஊர்விழா, உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்றாரு. பேசுமா? இல்லக்கா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவரை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியலக்கா. என்னடி இது? அதுக்காக அவர்கிட்ட பேசாமல இருப்ப? பேசு. இந்தா. இல்லக்கா, அவர்கிட்ட பேசுற தைரியம் எனக்கு இல்ல. அவரை நேர்ல பார்த்து அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதும் தான் என்னால அவர்கிட்ட சகஜமாவே பேச முடியும். என்னடி நீ? ஹலோ ஹலோ, என்னங்க அடிக்கடி கட்டாவது? ஹலோ தம்பி, கொஞ்ச நேரம் இருப்பா. நான் இவ்வளோ சொன்ன அவகிட்ட. அவ பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குறா. நீ பேசாம நேர்ல வந்துடுறப்பா. என்கிட்ட பேச தயக்கமா? எதுக்காக அப்படி இருக்கா? ஒருவேளை நான் அவன் மேல கோவமா இருக்கேன்னு நினைக்கிறதா? நீங்க சொல்லுங்க. எனக்கு அவன் மேல எந்த கோவமும் இல்லை. ப்ளீஸ் கொஞ்சம் அவளை பேச சொல்லுங்க. தம்பி, ஒரு அக்காவா சொல்றேன். அவன் நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. உன்னை ஏமாத்திட்டு இவ்வளோ நேரம் கஷ்டப்படுத்திட்டோமே என்று குற்ற உணர்ச்சியில் இருக்கிறா. அதனால தான் அவள் பேச தயங்குறா. அதுக்கு தான் சொல்றேன், நீ நேர்ல வந்துடு. அவ உங்ககிட்ட பேசுவா. அவ கிடைச்சிட்டால, அதுவே எனக்கு போதும். உங்க அட்ரஸ் சொல்லுங்க. நோட் பண்ணிக்கப்பா. ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்னும் ஒரு 1 ஹவர்ல நாங்கள் அங்கே வந்துடுறோம். 1 ஹவர் ஆகுமா? சரிப்பா. அக்கா, பார்த்து கொஞ்சம் பொறுமையா வர சொல்லுங்க. கேட்டியாப்பா? கொஞ்சம் பார்த்து பொறுமையா வருவியா? சரிங்கக்கா. அண்ணா, ஊர்மி எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அவள் நல்லதா இருக்கா. புரியுது வெங்கிட்டு. முகத்துல சந்தோஷத்தை பார்க்கும்போதே தெரியுது ஊர்மிக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு. சரி வா, சீக்கிரம் போய் அவளை பார்க்கலாம். வாங்க. என்னப்பா இப்போ யாரும் போன்ல அளவில் தான் கூப்பிடுறாங்க. என்னன்னு தெரியலையே. ஹலோ, சொல்லுங்க அத்தை. வெங்கடே, நீ எங்க இருக்கப்போ? நான் நம்ம ஸ்டாண்டு கிட்ட தான் இருக்கிற. என்ன அத்தை, அம்மா நல்லா தானே இருக்காங்க? அம்மா எல்லாம் நல்லா தான் இருக்கறா. நீ என்னவோ குடிச்சிட்டு. அத்தை, ஊர்மி எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. என்னப்பா சொல்ற? ஊர்மி எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சா? அம்மா தாயே, செலவுக்கு மாரியத்தா, உனக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷம்ப்பா. எங்க தான் போனால அவ? அம்மா, பிள்ளை எல்லாம் பத்திரமா தானே இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை. நல்லதா இருக்கா, புள்ளியும் நல்லதா இருக்கான்னு சொன்னாங்க. இப்பதான் எனக்கே விஷயம் தெரிஞ்சது. நான் இப்போ அவ கூட்டு வரதுக்கு தான் கிளம்புறேன். நீங்க கொஞ்சம் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுங்க அத்தை. நாங்க ஒரு 1 ஹவர்ல வந்துடுவோம். சரிப்பா, ரொம்ப நல்லது. நான் இப்பவே போய் உங்க அம்மா கிட்ட சொல்றேன். நீ பத்திரமா ஊர்மியும் புள்ளையும் கூட்டு வா. சரிங்க அத்தை. நல்ல வேலை, எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த பொண்ணு சீக்கிரமா கிடைச்சிட்டா. ரொம்ப சந்தோஷம். பாவம், கோமதி தான் ரொம்ப பயந்துட்டா. யார் செஞ்ச புண்ணியமோ அந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஆகல. ஆமா, இந்த பட்டுக்கிழவி எதுக்கு அப்படி வந்து சொல்லுச்சு? இருக்கட்டும். இந்த பிரச்சனையெல்லாம் முதல்ல முடியட்டும். அதுக்கப்புறமா விசாரிச்சு அவருக்கு தனியா பூஜை வச்சுக்கலாம். நம்ம போய் முதல்ல விஷயத்தை சொல்லுவோம். ஏய் கோமதி, உன் மருமவ கிடைச்சிட்டாளா? ராஜி, அந்த வர
டைம் வேற ஆகுது. சொல்லுங்க. இந்தா இதுல 10,000 இருக்கு. கரண்ட் பில்லும் தண்ணி பில்லும் கட்டிடு. சிலிண்டர் வாங்கிடு. பசங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டிடு. அப்புறம் மீதி காசுல மளிகை ஜாமான் வாங்கிடு. ஏங்க கரண்ட் பில்லும் தண்ணி பில்லும் சேர்த்து 5,000 வருது. டியூஷன் ஃபீஸ் சிலிண்டருக்கு 2,000 போச்சுன்னா மீதி 3,000 தானே இருக்கும். 3,000ல நான் என்னங்க மளிகை ஜாமான் வாங்குவேன்? அடச்சி கத்தாத. தர போறேன். அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? நான் இப்போ எங்க கத்துனேன்? 3,000 பத்தாதுன்னு தானே சொன்னேன். எம்மா தாயை வாயை மூடு. உனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. என்ன எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுன்றீங்க? அப்படின்னு நான் உங்களை தொல்லை பண்றேன். மாசம் மாசம் கொடுக்க வேண்டிய காசு தானே நான் கேக்குறேன். வேற என்ன கேக்குறேன் உங்ககிட்ட? ஆரம்பிச்சிட்டியா? ச்சீ, இதுக்குதான் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நில்லுங்க. ஏங்க என்ன? இப்போ எதுக்காக கோச்சிக்கிட்டு போறீங்க? நான் சாதாரணமா தானே கேட்டேன் உங்ககிட்ட. துபராஜி, ஆபீஸ்ல எனக்கு 1008 டென்ஷன். நீ வேற கேள்வி கேட்டு என்ன இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி விட்டுறாத. என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை? எப்ப எது பேச வந்தாலும் ஆபீஸ்ல டென்ஷன் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப எப்பதான் நீங்க நார்மல் ஆவீங்க? ஏய், அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியுமா? வீட்ல உட்காந்து 3 வேளை நல்லா கொட்டிக்கிறியே, உனக்கு எப்படி தெரியும் என் கஷ்டம்? நீ எல்லாம் முன்ன பின்ன வேலைக்கு போயிருந்தா தானே தெரியும் அங்க எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு குடைச்சல் கொடுக்குறாங்கன்னு. ச்சீ. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்ப கோவப்பட்டு போறாரு? 3,000 தான் கொடுத்திருக்காரு மளிகை ஜாமானுக்கு. அது எப்படி நம்ம குடும்பத்துக்கு பத்தும்? அப்புறமா கேட்டா அன்னைக்கே கேட்க வேண்டியதானே கேட்பாரு. சரி கொடுக்கும்போதே வாங்கிக்கலாம்னு பார்த்தா உனக்குலாம் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுன்னு திட்டிட்டு போறாரு. இவங்க கிட்ட எல்லாம் எப்படிதான் பொழப்பு நடத்துறதுன்னே தெரியல. பத்தாததுக்கு 3 வேளை வெட்டியா உட்காந்து கொட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. வீட்டு வேலையெல்லாம் யாரு? இவங்க அம்மா வந்து செய்றாங்களா இல்ல ஆள் தான் வச்சிருக்காரா? என்னடா வாழ்க்கை இது? ச்சே. வெரி பண்ணி வெரி பண்ணி. அப்புறம் கிரிஷ், மெயில் போட்டிங்களா? சார் அது வந்து நான் 2 டேஸ் டைம் கேட்டிருந்தேன் சார். என்ன மிஸ்டர் கிரிஷ், நம்ம ஆஃபீஸில் எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? நீங்கள் என்ன இவ்வளோ டிலே பண்ணுறீங்க? சாரி சார், வீட்டில் வேற ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நான் போய் இப்படி சொன்னேன்னா அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. அதனால தான் ஒரு 2 டேஸ் டைம் கொடுத்தீங்கன்னா நான் அதை சீக்கிரமாக முடிச்சிடுறேன். நோ கிரிஷ், 2 டேஸில் ரொம்ப ஜாஸ்தி. இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஜாயின் பண்ண 2 இயர்ஸில் இதெல்லாம் பெரிய விஷயம். நீங்கள் அதை இவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க. கிரிஷ், நான் உங்களை அவசரப்படுத்ததான் நினைக்காதீங்க. இந்த ஆஃபர் 2 months பிஃபோரே உங்களுக்கு கிடைச்சது. அப்போ நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் நீங்களா தான் வந்து அந்த ஆஃபர் எடுத்துக்கிறதா சொன்னீங்க. மேனேஜ்மெண்ட்டுக்கும் உங்க மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அதனால தான் நீங்க வந்து கேட்டது உடனே ஓகே சொன்னாங்க. அதுக்கப்புறமா நீங்க இவ்வளோ டிலே பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லை கிரிஷ். அது வந்து சாரி சார். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் அப்பாலஜிஸ். ஜஸ்ட் குவிக்லி டன் த ஜாப். டூ இட் ரைட் நவ் மேன். ஓகே சார், ஓகே சார். ஹலோ, சொல்லுப்பா. பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். ரொம்ப அவசரமாப்பா? நான் இங்கே ஒரு வேலையாக வந்திருக்கேன். ஒரு அரை மணி நேரத்தில் நான் கால் பண்ணட்டுமா? இல்லைப்பா, இது ரொம்ப அவசரம். சரி சொல்லு, என்னன்னு சொல்லு. அப்பா, 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஆஃபீஸ்லேருந்து ஆஸ்திரேலியா போகிறதுக்கு ஆஃபர் கொடுத்துருந்தாங்கல்ல? ஆமாம்மா, அதுதான் நீ வேணான்னு சொல்லிட்டியே. இப்போ என்ன அதை பற்றி பேசுகிற? இல்லைப்பா, இப்போ நான் அதுக்கு ஓகே சொல்லிட்டேன். என்னப்பா சொல்கிற? ஆமாப்பா, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வேறு வழி தெரியல. என்னப்பா இதெல்லாம்? அப்பா, உங்களுக்கே தெரியும் நான் என்னோட ஜாபை எவ்வளோ நேசிக்கிறேன்னு. அதுக்கு கிடைச்சது தான் இந்த ஆஃபர். அம்மாவும் நீங்களும் சொன்னதுனால தான் இதை வேண்டானே சொன்னேன். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எனக்கு அங்கே போனால் நிம்மதியாக இருக்குன்னு தோணுது. ஆஃபீஸில் வேற ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்கப்பா, சீக்கிரமாக மெயில் போட சொல்லி. நான் உங்கள் 2 பேர்கிட்டே கலந்து பேசிட்டு மெயில் போடலான்னு இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ டைம் இல்லைப்பா. நான் இப்போ மெயில் போட்டுடுறேன். ப்ளீஸ் என்ன தப்பாக நினைக்காதீங்க. சரிப்பா, உன் சூழ்நிலை எனக்கு புரியுது. இருந்தாலும் எனக்காக ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் மெயில் அனுப்புறியா? அப்பா, என்னப்பா 1 ஹவருக்கு அப்புறம் மட்டும் என்னப்பா மாறப்போகுது? அது இல்லைப்பா, நான் இப்போ ஐஸ்வர்யா கிட்ட பேசுறதுக்காக தான் கோயிலுக்கு வந்திருக்கேன். நீங்க எதுக்குப்பா அவகிட்ட போய் பேசுறீங்க? அதெல்லாம் சரி வராதுப்பா. அதுக்கு இல்லப்பா, இன்னைக்கு உங்க அத்தைக்கிட்ட இதை பத்தி பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐஸ்வர்யா ஏதோ குழப்பத்துல இருந்ததுனால தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு தான் சொன்னாங்க. அதனால தான் என்ன ஏதுன்னு நேரடியாக அவகிட்டே கேட்டுலன்னு இப்போ வந்திருக்கேன். ஏன்பா இப்படிலாம் பண்றீங்க? அதான் அவ பிடிக்கலன்னு சொல்லிட்டல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அவளை போய் தொந்தரவு பண்றீங்க? இல்ல கிருஷ், அவ சொல்லிட்டான்றதுக்காகலாம் அப்படியே விட்டுற முடியாது. என்ன ஏதுன்னு தீர விசாரிக்கணும்ப்பா. அப்புறம் எப்படி உங்க அம்மாவை சமாதானப்படுத்துறது? உங்க மாமா கிட்ட என்னன்னு சொல்றது? ஐயோ அப்பா, புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அவ இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லல, என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருக்கா. என்ன பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? வேற யாரோ அவளுக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான் இந்த கல்யாணத்தை அவ வேணான்னு சொல்றா.